ஆக்சுவலாக வந்து திருச்செந்தூர் ஸ்ட்ரெயிட் ட்ரெயினே இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் புக் பண்ணும்போது டிக்கெட்டே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பிளானு. ஸோ மக்களே வந்து இங்கே ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் நிறைய இருக்குது. ஸோ ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து திருச்செந்தூர் ஸ்ட்ரெயிட் ட்ரெயினே இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் புக் பண்ணும்போது டிக்கெட்டே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து தூத்துக்குடி போயிட்டு அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பிளானு. எக்மோர்லேருந்து ஒரு 7:30க்கு ஏறணும். ஆல்மோஸ்ட் ஒரு 6:15 கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 11 hours அரௌண்ட் அந்த மாதிரி தான் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ எக்மோர்லேருந்து தூத்துக்குடி வரதுக்கு. ஸோ இங்கேருந்து வந்து எவ்வளோ நான் ஆகும்னு தெரில, பட் கேட்டதுக்கு வந்து 40 kilometers சொன்னாங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே வந்து இங்கே ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வந்து 20 rupees வந்து ஒரு ஆள் கேட்குறாங்க. ஃபைனலி வந்து பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வர மாதிரி தான் இருக்கும். ஆட்டோ வந்து 20 rupees தான் சார்ஜ். ஸ்டேஷன் வந்து அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும். பட் நாங்கள் போன தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டேஷனே இறங்கிட்டு இருக்கணும். ப்ரீவியஸ் ஸ்டேஷனே இறங்கியிருந்தால் உங்களுக்கு மினி பஸ்லாம் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 ரூபா தான். இது வந்து அப்படியே டபுள் ஒரு 20 ரூபா கேட்டாங்க பஸ் சார்ஜுக்கு. ஸோ இப்போ நிறைய பஸ் இருக்குது. இப்போ பஸ் போயிட்டு பஸ் ஏறிட்டு நம்ம ரீச் ஆகிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வந்து ஃபைனலி வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு. திருச்செந்தூர் கோயில்கிட்ட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 40 rupees தான் ஒரு ஆளுக்கு. ஒரு 1 hourல வந்து விட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஆமாம் 7:10க்கு நாங்கள் பஸ் ஏறணும். கரெக்டாக 8:10. ஸோ பக்கத்தில் லாக்கர் ரூம் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அதை பார்த்துட்டு லாக்கரில் பேக்கெல்லாம் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பக்கத்துலேயே ஒரு சில கோயிலெலாம் இருக்குது, ஒரு சில பொசிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தந்த கோயிலெலாம் பார்த்துட்டு தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து திருச்செந்தூர் போகிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ சம்திங் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கான். அந்த பிள்ளையார் கோயில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து சம்திங் ஒரு மூவர் சமாதின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த சமாதியை பார்த்துட்டு தான் திருச்செந்தூர் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம்லாம் இருக்குது. அதன்படியே நம்ம போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மெயினாக சொன்னது டீ. ஆக்சுவலாக டீ குடிக்கவே இல்லை. இப்போ டீயை குடிச்சு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் 2 டீ நான் ஸோ மக்களே வந்து ஒரு சின்ன ரீகேப் தான் என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீச்சில் போய்ட்டு குளிச்சிட்டோம். செகண்ட் திங் வந்து நாளிக்கிணறுல போயிட்டு குளிச்சுட்டு நாளிக்கிணறு போனோம். செம்ம கூட்டம். ஸோ அதனால் வந்து நம்ம மூவர் சமாதி போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாளிக்கிணறு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக சாமி கும்பிட்ற மாதிரி தான். ஸோ அதுதான் பிளான். அந்த மூவர் சமாதின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை பார்த்துட்ட பிறகு தான் வந்து திருச்செந்தூர் வந்து கோயில் பார்க்கணுன்றதான் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க. அதே தான் நாங்களும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணோம். ஸோ மக்களே வந்து ஃபைனலி வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து கோயிலில் வந்து ஃபோன் வந்து நாட் அலோடு. ஸோ அதனால் வந்து லாக்கர் ரூம் வெளியவே இருக்குது. 5 ரூபா தான் ஃபோனுக்கு.
ஸோ நாங்கள் 2 பேர் வந்தோம். ஸோ 2 ஃபோன் வந்து 10 ரூபா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் போனதே வந்து 100 ருபீஸ் டிக்கெட்டில் தான் போனோம். அதுவே செம்ம கூட்டமாக இருந்தது. இத்தனைக்கும் அது நார்மல் டே தான். நார்மல் டேவே வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இன்னும் பௌர்ணமியெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் அது இல்லாமல் வந்து அன்னதானம் வந்து மார்னிங் 8 to நைட் 8 வரைக்கும் வந்து கன்டினியூஸாக போட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 300 மெம்பர்ஸ் வந்து ஒரு சிட்டிங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த அன்னதானம் ட்ரை பண்ணி போகிறாங்க. சாப்பாடும் சூப்பராக இருக்குது. ஆனால் சூப்பரான கோயில், சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு 6 படை வீடுகளில் ஆக்சுவலாக இதுதான் வந்து மலைக்கோவில் இல்லாமல் ஒரு பீச் பக்கத்தில் இருக்க ஒரு கோயில்னு சொல்லலாம். ஸோ see you on next video. Until then, bye from MK Vlogs. Love you மக்களே. டாடா, பை பை.